நிலம் கையகப்படுத்தும் சட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டாலும் நிலத்தை கையகப்படுத்தும் உரிமை மாநில அரசிடமே இருக்கும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நிலம் கையகப்படுத்தும் மசோதாவில் பல்வேறு திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். குறிப்பாக விவசாயிகளிடமிருந்து மத்திய அரசு நேரடியாக நிலத்தை கையகப்படுத்தும் வகையில் சட்டம் இருப்பதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறியிருந்தார். எனவே இதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நிலம் கையகப்படுத்தப்படும் சட்டத்தினால் ஏழை விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் நிலத்தை கையகப்படுத்தும் உரிமை மாநில அரசிடமே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நிலம் கையகப்படுத்துவது என்பது மத்திய அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றினாலும் கூட நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மாநில அரசாங்கத்திடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதுக்கு மத்திய அரசாங்கம் நேரடியாக போய் எல்லாமே எடுத்துட முடியாது. அது மாநில அரசாங்கம் அவர்கள் முடிவெடுக்க முடியும். மேலும் கிழக்கு கடற்கரை சாலை முதல் கன்னியாகுமரி வரையிலான சாலையை ஏற்று நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் வழக்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ராஜீவ் கொலை குற்றவாளிகள் வழக்கில் நீதிமன்றத்தின் முடிவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவித்தார். இந்த வழக்கு தொடக்கத்திலேயே சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்ததை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் என்றும் அவர் கூறினார்.